ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாடர் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்றைக்கு காலையில் 2 மணிக்கிட்ட கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்றைக்குண்டான டைம் ஷார்ட் டோக்கனும் நாளை காலைக்குண்டான டைம் ஷார்ட் டோக்கனும் கொடுத்தாங்க. 4:45 மணி போல் கோட்டா கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆகிடுச்சு. இந்த இடங்களில் வாங்குகிற டோக்கன் நம்ம வேறு எங்கேயும் ஸ்கேன் பண்ண வேண்டாம். தரிசன கியூ உள்ளே போகிறப்போ ஸ்கேன் பண்ணிக்கிட்டால் போதும். நாளைக்கு இந்த 3 இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல டோக்கன் வாங்கிட்டு தரிசனம் பார்த்துடணும் நாளைக்கே அப்படிங்கிற பிளானில் திருப்பதிக்கு போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 10-11 மணிக்கெலாம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ ஷியோராக நாளைக்கு உண்டான டைம் ஷார்ட் டோக்கன் கிடைக்கும். ஸ்ரீவாரிமேட்டில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே இன்றைக்கி ஒரு 9 மணி போல் கோட்டா கம்ப்ளீட் ஆச்சு. நாளைக்கு ஸ்ரீவாரிமேட்டில் ட்ரை பண்ண போகிறீங்க, இல்லை கீழ் திருப்பதியில் கிடைக்கலன்ட்டும் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா 5:30-6 மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்ரீவாரிமேட்லேயே ஷியோராக உங்களுக்கு நாளைக்கு உண்டான டைம் ஷார்ட் டோக்கன் கிடைக்கும். இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக கூட முடிஞ்சால் போய் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாரிமேட்டில் வாங்குகிற டோக்கன் 1250வது படிக்கிட்ட ஸ்கேன் பண்ணால் தான் நம்மளை சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அலிப்பிரி நடைப்பதில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 30 மணி நேரம் ஆறுதா ஸ்பீக்கரில் திருமலாவில் சொல்கிறாங்க. ஸோ உங்களால் ஓகேனா க்யூவில் ஜாயின் பண்ணி டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பாருங்கள். இல்லைனா கீழே டோக்கன் வாங்கிட்டு தரிசனத்துக்கு போங்க. டோக்கன் தரிசனம் ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 2:30 மணி நேரமும், மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்யதர்ஷன் டோக்கனில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 6லேருந்து 7 மணி நேரமும் ஆகலாம். 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். கூட வச்சுக்கோங்க, மழை பெய்யலாம். டிடிடிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட் பார்க்கலாம். ஜூலை 16 திருமலாவில் ஆணிவார ஆஸ்தானம். ஆஸ்தானம்னா அரசாங்க நீதிமன்றம். ஆணிவார ஆஸ்தானம்னா ஆணி மாதத்தில் கடைசி நாளில் நடக்கிற அரசாங்க நீதிமன்றம். ஜூலை 16 அன்னைக்கு காலையில் பெரியஜிய சுவாமி அவர்கள் ஜீயர் மடத்துலேருந்து அன்னைக்கு சுவாமிக்கு சாத்தக்கூடிய வஸ்திரமெல்லாம் தலையில் சுமந்து கோயில் உள்ளே போய் உள் பிரகாரம் ஊர்வலமாக பங்காரு வாக்கில் உள்ளே போவாங்க. அங்கே மலையப்ப சுவாமி தாயாரை தங்க பல்லக்கில் உட்கார பண்ணியிருப்பாங்க. கருடாழ்வாரை பார்த்த மாதிரி விசேஷமாக அபிஷேகம் செய்து பூஜைகள்லாம் செய்வாங்க. பக்கத்துலேயே விஸ்வக்ஷேனரும் இருப்பார். இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த ஆஸ்தானம் நம்ம பார்க்க முடியாது. டிடிடிஓ முக்கிய அர்ச்சகர்கள் அவங்க தான் செய்வாங்க. பட் விஐபி பிரேக் தர்ஷனத்துலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எந்த தரிசன டிக்கெட்டில் போனாலும் சரி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எப்போவுமே ஆஸ்தானம் அப்படின்னாலே சர்வ பூபால வாகனத்தில் மலையப்ப சுவாமி தாயாரை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி லைட்னிங்ஸ் எல்லாம் போட்டு பங்காரு வாக்லி உள்ள கருடாழ்வார்க்கு ரைட் சைடில் நம்ம பக்தர்களை பார்த்த மாதிரி உட்கார பண்ணியிருப்பாங்க. ஸோ பங்காரு வாக்லி உள்ள ஒன்ஸ் நீங்கள் நுழைஞ்சதுக்கப்புறம் ஜூலை 16 ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கே தான் இருப்பார். உற்சவமூர்த்தியும் பங்காரு வாக்கிலே பார்த்துடலாம், மூலவர் பெருமாளையும் பங்காரு வாக்கிலே பார்த்துடலாம். கொஞ்சம் டக்குன்னு திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மினிமம் டைம்லேயே நம்ம 2 பேரையும் பார்க்குறது. ஒரு வேளை உற்சவமூர்த்தியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கோயிலேருந்து அழைச்சிட்டு வெளியில் வருவாங்க. ஆணிவார ஆஸ்தான தண்ணிக்கு எப்போவுமே புஷ்ப பல்லாக்கு, பல டன் கணக்கால் ஆன மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் வீதி உலா வருவார் பெருமாள். சாயந்தரம் அங்கே மாட வீதியில் இருந்தால் பார்க்கலாம். கிட்ட பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலாக அலங்காரமெல்லாம் பெருசாக பண்ணியிருப்பாங்க. சைடில் இருந்தால் அவளுக்கு வியூ தெரியாது. எதிர்த்தாப்பில் இருந்தால் ஓரளவுக்கு சுவாமி முகம் தெரியும். W1 கேட் N1 கேட் கிட்டலாம் நீங்கள் பிரசாதம் கொடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கிட்ட போய் நம்ம பார்க்கலாம். நெய்வேத்தியம் SUBC சேனலில் நம்ம கிளியராக பார்க்கலாம் இந்த புஷ்ப பல்லாக்கில் உள்ளே இருக்கிற பெருமாள் தாயாரை. அண்ட் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனும் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஆணிவார ஆஸ்தானத்தை முன்னிட்டு ஜூலை 16 அன்னைக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக வரக்கூடிய விஐபி பிரேக் தர்ஷன் கேன்சல் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ஆன்லைனில் விஐபி பிரேக் தர்ஷன் புக் பண்ணிங்கன்னா அது கேன்சல் கிடையாது. இது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக கொடுக்கக்கூடிய தரிசனம் மட்டும்தான். அடுத்து அஷ்டதல பாத பத்மாராதனா அன்றைக்கி கேன்சல் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அடுத்த ஆர்ஜித சேவாவும் கேன்சல் பண்ணிக்கிறாங்க. என்னென்னா கல்யாணம் மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்திர தீபாலங்கார சேவா. ஸோ மொத்தம் அன்றைக்கு 6 சேவை கேன்சல் பண்ணிக்கிறாங்க. ஆணிவார ஆஸ்தானம் அன்றைக்கு நீங்கள் எந்த தரிசனத்தில் போனாலும் பங்காரு வாக்கிலில் பாருங்கள். சாயந்தரம் பெருமாள் வெளியில் வந்துட்டாருன்னா சர்வபூபால சேவாவில் நம்ம பார்க்க முடியாது. பங்காரு வாக்கிலில் வீதி உலாவில் பார்த்துக்கலாம் பெருமாளை உற்சவமூர்த்தியை. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 75,916 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை
3.87 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 42,920 பேர். டிபிசிக்கு வெளியில் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. டைரக்ட் சர்வதர்ஷனம் டிவோட்டிஸ் 24 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ப்ரெஸ்ஸில். பட் ஸ்பீக்கரில் 30 hours ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்டோபர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட் எப்போ வந்தாலும் இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். சீக்கிரமாக வந்துடும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங்லாம் எப்படி ஈஸியாக கன்ஃபார்ம்டாக பண்ணுறதோட சேர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் திருமலை பற்றியும் திருப்பதி பற்றியும் டிடிடியில் வர அப்டேட்ஸ் பற்றியும் தரிசனத்துக்கு உண்டான நேரம் பற்றியும் எவ்ரிடே ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.